ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நாம் ஞானம் அடைந்தால் நாம் அடைய போகும் நன்மைகள் என்ன என்பதை தெளிவாக பார்த்து விடலாம். பொதுவாக திருமணமாகி ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஞானம் அடைந்து விட்டால் அந்த ஞானம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்யும் என்றால், அந்த குடும்பத்தை நாம் எப்படி வழிநடத்தப் போகின்றோம் என்ற கவலைகள் மனதில் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த ஞானம் பெற்றுவிட்டால் அந்த கவலைகள் மறைந்து, இந்த குடும்பத்தை நாம் எப்படி, நம் கணவரின் வருமானம் என்ன, இந்த நம் குழந்தைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த வருமானத்தை கொண்டு எப்படி நாம் இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், இப்பொழுதும் வாழ வேண்டும், எதிர்காலத்திலும் வாழ வேண்டும் என்ற சரியான சிந்தனைகளில் அந்த குடும்பத்தை நடத்துவார்கள். அவர்கள் மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளை ஒழித்துவிட்டு சரியான வழியில் திட்டம் தீட்டி அந்த குடும்பத்தை வழிநடத்த உதவி செய்யும். அதேபோல் ஒரு கணவன், அந்த வீட்டின் குடும்ப தலைவன் அங்கே ஞானம் அடைந்து விட்டால், இந்த ஞானத்தின் உதவியால் எனக்கு என்ன வருமானம் வருகிறது, இந்த வருமானத்தை கொண்டு நம் குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், இந்த வருமானம் போதுமானதாக இருக்கிறதா, இன்னும் ஏதாவது வருமானத்தை ஈட்ட வேண்டுமா, இதை நியாயமான வழிகளில் எப்படி இந்த குடும்பத்தை வழிநடத்துவது, நாம் வாழ்ந்து காட்டினால்தானே நம் பிள்ளைகளும் நம்மை பின்பற்றி நல்லபடியாக வாழ்வார்கள் என்ற அனைத்து சிந்தனைகளும் மிக தெளிவாக இருக்கும். அவர்களுக்கு மனப்போராட்டமே இருக்காது. மனப்போராட்டம் இல்லாமல் தைரியமாக அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்குண்டான அனைத்து வழிதுறைகளும் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதற்காகத்தான் குடும்ப தலைவன் ஞானம் அடைய வேண்டும் என்கின்றோம். ஆனால் இதுபோல் நிறைய இருக்கின்றார்கள். டீ கடையில் வேலை செய்தாலும் சரி, செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அதே போல் ரோடு கூட்டும் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அனைவருமே ஞானத்தை அடைந்து விட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதுபோல் யாராருக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை வரிசையாக பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. மீண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.